So hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா எல்லாரும் NEET 2025 எழுதிட்டு வந்திருக்கோம். So இந்த எக்ஸாம் பேப்பரோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம் and expected cut off இந்த வருஷத்தோட expected cut off வந்து எவ்வளவு தூரம் ரெடியூஸ் ஆக போகுது எல்லாருக்கும் தெரியும் ரெடியூஸ் ஆக போகுதுன்னு எவ்வளவு தூரம் ரெடியூஸ் ஆக போகுது and என்னோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா படிக்கிறாங்க. So அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். So ஓவரால் தமிழ்நாட்டுல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா வரும் and இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். சோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் டிப்ரஷன்ல இருக்கீங்க. சோ அதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியில வந்துடலாம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்கப்பா. சோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த நீட் எக்ஸாம் முடிஞ்சது. எல்லாரும் பிசிக்ஸ் பேப்பரை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே மோஸ்ட்லி 95% ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட்ல தான் இருக்காங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் டிப்ரெஷனுக்கும் போயிருக்காங்க. என்னோட ஸ்டூடண்ட்ஸ் ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது they are almost crying. ஓகே, சோ அந்த லெவலுக்கு பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. சோ இதுல முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா 37 இயர்ஸ் இது வரைக்கும் நீட் எழுதுனதுல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ டஃபாக வந்திருக்கு. 2016 நீட் வந்து 2 தடவை நடந்துச்சு. ஸோ அந்த டைம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே டஃபஸ்ட் பேப்பர். ஆனால் இது வந்து அதோட ரொம்பவே டஃபாக வந்திருக்கு. அண்ட் ஜேஇ அட்வான்ஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்கான். 5 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸாம் ஆளுக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு ரெகுலர் கொஸ்டின் கிடையாது. ஒரு ஜேஇ மெயின்ஸ் லெவல், அது ஜேஇ மெயின்ஸ் டஃபஸ்டான கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு நீட்டில் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அதில் ஒரு கொஸ்டின் வந்து ஜேஇ அட்வான்ஸ் லெவலும் கேட்டிருக்கான். ஸோ இது வந்து ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ் NTA have did to the students. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால என்ன யாருக்கு என்ன லாபம்னு தெரியல. NTA did this. ஆல்ரெடி அவங்க 350 கோடி அட்மிஷனில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்னும் ரிப்பீட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது நடந்திருக்கா அப்படின்னு சில பேரண்ட்ஸ் திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பேப்பர் வாஸ் டிஃபிகல்ட் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெண்ட் இன்டு டிப்ரெஷன். இதில் உண்மை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னால் முடியலையே அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். காரணம் என்னன்னா ஈவன் த டாப் டீச்சர்ஸ் இன் இந்தியா ஓகே கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் இந்த நீட்டில் ஃபிசிக்ஸில் வந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மாதிரி ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் கேல்குலேஷன் சொல்லுவாங்க. ஒரு இதுவுமே டெசிமல் பிளேசஸ் அதிகமாக வச்சு அதை நீங்கள் ஸ்கொயர் அப் பண்ணி ரூட் எடுத்து ஸோ அது மாதிரி கொஷின்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஆளுக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக வேண்டியது கிடையாது. கட் ஆஃப் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். ரொம்ப அதிகமாகவே டிக்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, அதுக்கான ரீசன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேப்பருக்கு டெஃபினட்டாக நம்ம டஃப்னஸ் வந்து 9 out of 10 நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். காரணம் என்னென்னா எந்த ஒரு ஃபேக்சுவல் ப்ராப்ளம், ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸில் எதுவுமே கேட்கல அண்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு 2-3 ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கான். ஓகே, அண்ட் இட் வாஸ் த ஹார்டஸ்ட் பேப்பர். ஜேஇயில் இருக்கக்கூடிய டஃபஸ்ட் பேப்பர் ஃபிசிக்ஸ் பேப்பரோட இந்த தடவை வந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் நீட்டில் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கான். ஃபிசிக்ஸ் மட்டும் டஃப் இல்லை, கெமிஸ்ட்ரியுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கான். அதுலேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் காட் ரெடியூஸ்ட் மார்க். அதாவது என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தங்க 180 எடுக்க வேண்டிய ஸ்டூடெண்ட் வந்து ஷி காட் அரவுண்ட் 120. ஸோ பாருங்கள், அந்த பொண்ணு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்த பொண்ணுக்கு கெமிஸ்ட்ரியிலேயே நம்மளுக்கு மார்க் கம்மியாகிற அளவுக்கு பேப்பர் இருந்திருக்கு. ஸோ 120 தான் ஷி இஸ் ஏபிள் டு கெட். த பேப்பர் வாஸ் கெமிஸ்ட்ரியும் டஃப் தான். அட் த சேம் டைம் பயாலஜி வாஸ் வெரி வெரி லென்த்தி. ஒரு 4 ஆப்ஷன் ABCDE வரைக்கும் கொடுத்து அதில் எதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்கான். ஸோ எவ்வளோ லென்த்தியாக திங்க் பண்ண வச்சுருக்கான் பாருங்கள் பயாலஜிலேயே. ஸோ அதனால் பயாலஜிமே இட்ஸ் நாட் அ ஈஸி பேப்பர். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் தான் இருக்கிறதுல ஹார்டஸ்ட்னா அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் என்ன வருது பயாலஜி வருது. ஸோ அந்த லெவலுக்கு பேப்பர் இருந்திருக்கு. எதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேப்பர் டஃபாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 hours 20 minutes இந்த எக்ஸாமை இந்த வருஷம் என்ன பண்ணிட்டான். போன வருஷம் ரிப்பீட்டர்ஸ்லாம் 3 hours 20 minutes எழுதினாங்க. பட் இந்த தடவை வெறும் 3 hours தான். ஸோ அந்த டைம் ரிடக்ஷன் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுல பெரிய டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு. அதோட ரொம்ப முக்கியமான பெரிய டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் என்னென்னா இன்விஜிலேட்டர்ஸ். என்னோட ஸ்டூடெண்ட்டுக்குலாம் பேப்பர் வந்து 20 minutes கிடச்சிருக்கு. திஸ் இஸ் நாட் அ ஜோக். இது NTA அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேக் அ நோட். நீங்கள் இல்லை ஒரு டீச்சர் இன்விஜிலேட் நீட்டுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து யோசிங்க. நீங்கள் உங்கள் முன்னாடி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் எக்ஸாம் நீங்கள் தான் இன்விஜிலேட் பண்ண போகிறீங்க, நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்களுக்கு பேப்பர் வந்து அவேர்னஸ் இல்லாமல் ஓகே, அதாவது பக்கத்து ரூமில் போய் கேட்டுட்டு வர்றது, இதை எப்படி பண்ணணும் ப்ரொசீஜர் தெரியாமல். இன்விஜிலேட்டர்ஸ்க்கு ப்ரொசீஜர் தெரியல, எக்ஸாம் எப்படி நடத்தணும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. பட் அது கூட தெரியாமல் 20 minutes கழிச்சு பேப்பர் கையில் கிடச்சிருக்கு. தென் வாட் இஸ் அ பாயிண்ட் இன் தட்? உங்கள் பசங்க அது மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்படி தான் பொறுப்பு இல்லாமல் இருப்பீங்களா? ஸோ நல்லா தெரிஞ்ச இன்விஜிலேட்டர்ஸாக உள்ளே இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அப்படியும் இல்லை. ஸோ ஒரு பேசிக் அவேர்னஸ் இல்லாமல் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இன்விஜிலேட்டர்ஸ். எல்லாரையும் சொல்லலை, இப்பயும் எல்லாரையும் சொல்லலை, நிறைய இடத்துல அப்படி நடந்திருக்கு. அடுத்த ரீசன் என்னவா இருக்கும் பேப்பர் டஃப் ஆனதுக்கு என்னென்னா 67 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போன தடவை 720க்கு அவுட் ஆஃப் 720 எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து NTA ஜென்ரலாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஏஜென்சியோட ஒரு வீக்னஸ் மாதிரி ஆகிடும்.
என்டிஏ கொடுத்தா 720 கூட அடிப்பாங்க அப்படின்றது என்டிஏக்கு பிடிக்காது. ஸோ அவங்க வந்து தே ட்ரை டு ரெடியூஸ் த மேக்ஸிமம் மார்க், எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இது மார்க்கிங்க குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேப்பரை டஃப்பாக கேட்டிருக்காங்க. நீட் எக்ஸாம் ஓகே 720 out of 720. ஆனால் ஒரு ஜேஇ எக்ஸாமோ ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாமோ ஈவன் இஃப் யூ டேக் CSIR NET, GATE எக்ஸாம், ஓகே ஜஸ்ட் எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி ஐஐடி ஜாம், இது மாதிரி எந்த எக்ஸாம்லையுமே வந்து ஃபுல் மார்க்லாம் எடுக்கவே முடியாது. ஸோ நீட் எக்ஸாமில் வரைக்கும் தான் இது வரைக்கும் ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல் 720 out of 720 எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் என்டிஏ வந்து மார்க்கை கம்மியாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 100க்கு 60 மார்க் 70 மார்க் எடுத்தாலே டாப் மார்க். அதனால அதுவும் ஒரு ரீசன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து மோர் நியூமரிக்கல் அண்ட் ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸ் இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் மோர் லென்த்தி, நிறைய அனாலிசிஸ் பண்ணி கிவனே வந்து ஒரு 4 கிவன் கொடுத்துட்டான். இந்த 4 கிவனை படித்து திரும்ப கொஸ்டினும் லென்த்தி, அதில் படித்து டேட்டாவை எடுக்கிறதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்கெட். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ரிப்போர்ட் பண்ணாங்க வந்து ஒரு 4 லைன் படிச்சுட்டு வந்திருக்காங்க. 5வது லைன் படிக்கும் போது திரும்ப முதல் 4 லைன் மறந்துருச்சு. அவ்வளோ அளவுக்கு உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷனில் இந்த எக்ஸாமே எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் என்டிஏ வந்து லென்த்தியாகவும் கொடுத்து ஜேஇ லெவலும் கொடுத்து மோர் நியூமரிக்கலாகவும் கொடுத்து எல்லாரும் காட் இன்டு ட்ரபிள். ஓகே, ஏன்னா இது வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா எல்லாருமே ஃபிசிக்ஸை வந்து ஒரு அப்படியே ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினே டீச்சர் சொல்லி கொடுத்து பழகியாச்சு. ஆனால் நம்மளோட பேட்சில் நான் கண்டிப்பாக அப்படி சொல்லி தராதனால நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 104 மார்க் எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ அதனால நம்ம காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தனால எதுவுமே நான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மக பண்ண சொல்லலை. எல்லாமே புரிஞ்சு படித்து டீட்டெயிலாக எவ்வளோ தூரம் அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ இது பண்ணனால தே வேர் கான்ஃபிடென்ட் நவ். நம்ம பேட்சில் ஹையஸ்ட் மார்க் வந்து ஜேபி சாம்பியன் அகாடமியில் 104 இன் ஃபிசிக்ஸ். ரைட், அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோர் நியூமரிக்கலாக இருந்திருக்கு அண்ட் கால்குலேஷன்ஸ் வேர் தேர். அண்ட் பயாலஜி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லென்த்தி ஆப்ஷன்ஸ் கொடுத்து மோர் லென்த்தி ஆயிடுச்சு பேப்பர். ஓகே, இந்த எக்ஸாமுக்கான ஒரு ரீசனபிள் ஸ்கோர். சார் நான் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், நான் நல்லா எழுதிருக்கேன்னா நல்லா எழுதலையா அப்படின்னு நான் ஜட்ஜ் பண்ணணும். என்ன மார்க் வச்சு நான் ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பயாலஜியில் 300+ எடுத்திருக்கணும். பயாலஜியில் 300+. ஒரு நீட்ல 22 லட்சம் பேர் எழுதின எல்லாரோட மார்க்ஸையும் போட்டிங்கன்னா ஒரு காஷியன் கர்வ்னு சொல்லுவாங்க. ஒரு கர்வ் நம்மளுக்கு வரும். அந்த கர்வில் ஆவரேஜாக எல்லாரும் எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னா பயாலஜியில் டெஃபினட்டாக 300+, இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன். அண்ட் கெமிஸ்ட்ரியில் 120+ நம்ம எடுத்துருக்கணும். அண்ட் ஃபிசிக்ஸில் குறைஞ்சது ஒரு 80+. 100 மார்க் போனாலும் பரவாயில்ல, ஒரு 80 மேலே நீங்கள் எடுத்தாலே ஃபிசிக்ஸில் நல்ல மார்க். அண்ட் கெமிஸ்ட்ரியில் 120+ அண்ட் பயாலஜியில் 300. ஸோ இந்த இடத்துல கட் ஆஃப் என்ன சார் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் இஸ் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். எவ்வளோ இது குறையும் அப்படின்னா 150 மார்க்ஸ் குறையுன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா ஃபிசிக்ஸ்லேயே ஒரு 100 மார்க் டஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் மற்ற கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிலேருந்து ஒரு ஓவரால் 50 மார்க் நான் ரெடியூஸ் பண்ணேன்னா அண்ட் இட் வில் பி ஓவரால் 150 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் குறையன்றது என்னோட பாயிண்ட். நான் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். டாப் இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் கூட அந்த ஹையஸ்ட் மார்க்கே வெறும் 550 தான் இருக்குது. எனக்கு ஒரு 4 to 5 இன்ஸ்டியூட்ஸோட டேட்டா எனக்கு கிடச்சிது. அதில் வந்து டாப் மார்க்கே வந்து 550 560 தான் எடுத்திருக்கான். 600+லாம் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் அந்த பையன் வந்து ஜேஇ படிக்கிற பையனாக இருந்திருக்கான். அந்த 630 எடுத்த பையன் நீட்டில் ஜேஇயும் எழுதியிருக்கான், நீட்டும் எழுதியிருக்கான். ஸோ ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண பையன் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி மார்க் எடுத்திருக்கானே தவிர ஒரு நீட்டுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து 600 கிராஸ் பண்ணி நான் இன்னும் கேள்விப்படல. ஓகே, அந்த லெவலுக்கு வந்து தான் இருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு டேட்டாவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபிசிக்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக டாப் இன்ஸ்டியூட்டில் தான் நான் சொல்கிறேன். இந்த டாப் இன்ஸ்டியூட்னு சொல்லப்படுற இடத்துல 160 மார்க் கன்சிஸ்டண்ட்டாக மார்க் டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட்டில் வந்து வெறும் 50 மார்க் தான் எடுத்திருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக 160 175 எடுத்துகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க? ஜஸ்ட் 50 மார்க்ஸ் இன் நீட். அப்போது எந்த லெவலுக்கு அந்த பேப்பர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் தேர், சைக்காலஜி இஸ் தேர். அந்த இடத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கோன்றது விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம நியூஸ் ஒரு சின்ன லீக்னாலும் பெருசாக நியூஸில் வந்துடும். ஸோ அது மாதிரி எந்த ஒரு இந்தியா ஃபுல்லாகவே எங்கேயும் பேப்பர் லீக் ஆகலை. ஸோ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட், யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. ஓகே, பட் ஆனால் நான் வந்து என்னோட பேட்சஸில் வாஸ் வெரி கிளியர். இது நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. ஐ நெவர் தாட் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் இந்த ஃபார்முலா மட்டும் படி அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. டீட்டெயில்டாக அதுக்கு கான்செப்டை சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் உங்கள் கிளாஸ் வந்து ரொம்ப பொறுமையாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொறுமையாக லிசன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி மார்க் வச்சுருக்காங்க கையில். அந்த பேஷன்ஸோட யார் படித்தாங்களோ தே ஆர் கோயிங் இன் டு குட் மார்க்ஸ் அண்ட் கோயிங் டு குட் காலேஜஸ். இல்லை சார் எனக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லுங்கள், ட்ரிக்கு சொல்லுங்கள் ஃபிசிக்ஸில் அப்படின்னு பண்ணவங்களுக்குலாம் இந்த பேப்பர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நீங்கள் ஃபிசிக்ஸில் ட்ரிக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் அடுத்த வருஷம் நீட் எப்படி இருக்க போகுது? இதே மாதிரி ஈஸியாக இருக்குமா? 2024 மாதிரி ஈஸியாக இருக்குமா? டெஃபினட்டாக கிடையாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீட்டு தவிர மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஒரு 100க்கு 70 மார்க் எடுத்தாலே ஃபஸ்ட் மார்க்கு.
அப்போ இந்த 30 மார்க் எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு பாருங்கள். அதே மாதிரி தான் நீட்டையும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்லேயே வந்து 100க்கு 70 ஃபஸ்ட் மார்க்னா நீட்டு மட்டும் எப்படி 100க்கு 100 எடுக்கிறாங்க பசங்க? அப்படி விட மாட்டாங்க. NTA which is conducting the exams, they won't allow that. அந்த இடத்துல நீட் பேப்பர் இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக டஃப்பாக வருமானு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் மெயினாக அப்படி தான் வரும். ஃபிசிக்ஸ் இஸ் நாட் அ மகப்பிங் சப்ஜெக்ட். ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் மொக்கையாக கேட்டுட்டு எல்லாரும் 180 எடுக்க விட மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரும் பேப்பர் ஃபிசிக்ஸ் வந்து கான்செப்ஷுவலாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த லெவலுக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து நிறைய பேரோட கிரிட்டிசிசம் வாங்கியிருக்கு இந்த பேப்பர். ஓகே, அதனால NTA கொஞ்சம் உஷாராயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் கூட ஒரு சொன்ன பாருங்க, பொசிஷன் டைம் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆக்சேஷன் கண்டுபிடிக்கணும். அது டெஃபினட்டாக ஒரு JEE மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்டால தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பண்ண முடியும். ஸோ அது மாதிரியான கொஸ்டின்ஸை கேட்டது வந்து இட்ஸ் அ பிக் கிரிட்டிசிசம் அண்ட் இட்ஸ் அகெயின்ஸ்ட் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் அதெல்லாம் அது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்காது. பட் டஃப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டஃப். கான்செப்ஷுவலாக படிக்கணும். இந்த எக்ஸாமில் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எடுத்தவங்க எல்லாரும் சேஃப். ஃபஸ்ட்டு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே சேஃப். ஏன்னா இதுவும் ஒரு ரீசன் ஏன் கட் ஆஃப் குறையன்றதுக்கு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்ஸ் எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி தென் பயாலஜி. அப்போ என்ன இருக்குது, ஃபிசிக்ஸ் வாஸ் த டஃபஸ்ட்டு. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தெரியும், கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு ஃபிசிக்ஸ் மட்டுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பண்ணிட்டான். வாட் ஹேப்பன், 130 ஃபிசிக்ஸில் வந்துருச்சு, 130 மார்க்ஸ் ஃபிசிக்ஸில் வந்துருச்சு. பட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஊற்றிக்குச்சு. வாட் மார்க்ஸ், 300 கூட தாண்ட முடியல. ஸோ அந்த லெவலுக்கு மார்க் இருக்குது. அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் போனவங்க தான் சேஃப். மற்ற எந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி அப்புறம் ஃபிசிக்ஸு அப்படி மாட்டினா கூட கஷ்டம் தான். இதுதான் கரெக்டான ஆர்டர். இதை யாராவது மிஸ் பண்ணி யாராவது ஸ்டூடெண்ட் தெரியாமல் தான் பண்ணுவாங்க, தெரிஞ்சு கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால கட் ஆஃப் இதுவும் குறையறதுக்கு ஒரு நல்ல ரீசனாக இருக்கும். குயிக்காக ஒரு அனாலிசிஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இதை பாருங்கள். NTA பேப்பர் வந்து இந்த நீட் 2025 பேப்பர் எழுதணும்னா அதில் ஃபிசிக்ஸ் மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். பட் ஃபிசிக்ஸை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 15 ஹார்டான கொஷின்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் கொஷின்ஸ். அந்த கொஷினை சால்வ் பண்ணுறது குறைஞ்சது 4 நிமிஷம் தேவைப்படும். அதுவும் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கேல்குலேட்டர் இருந்தால் தான் அந்த 4 நிமிஷத்துலேயே பண்ண முடியும். இல்லைனா அந்த டிஃபிகல்ட்டி இருக்குது அந்த ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல. ஸோ 4 மினிட்ஸ் அது எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட அந்த 15 கொஸ்டின் பண்ணுறதுக்கு 60 மினிட்ஸ் ஆகிடும், ரைட்டா? அதுக்கப்புறம் 25 மாடரேட் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ண 2.5 மினிட்ஸ் தான் ஆகும். அது வந்து எவ்வளோ, 62 மினிட்ஸ். ஸோ ஒரு ஈஸி கொஸ்டின் இருக்குது, அது வேணால் 2 மினிட்ஸ் எடுத்தால் 10 நிமிஷம். ஸோ ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு இவ்வளோ நிமிஷமாக எடுத்துப்பாங்க. சரி, இந்த எக்ஸாம் ஒரு 5 ஹவர்ஸ் இருந்தால் பரவாயில்ல. NTA பாருங்கள், ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு 4 நிமிஷம். அதுவும் இதில் ஏதாவது ஒரு பையன் டிஃபிகல்ட்டி எங்கேயாவது தப்பாக படிச்சிட்டானா திரும்ப முதல்ல இருந்து கொஸ்டினை படிக்க வேண்டியது. அது ஒரு 5 to 6, 8 மினிட்ஸ் கூட ஆகிடும். ஸோ அதனால் இட்ஸ் வெரி ஹார்ட் டு அட்டெண்ட் திஸ் பேப்பர். அதனால டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, நீங்கள் பண்ணது மிஸ்டேக்குன்னு நினைக்காதீங்க. பட் லேர்ன் ஃப்ரம் திஸ். அடுத்த வருஷம் பேப்பர் இப்படி 2024 மாதிரி இருக்காது, 25 மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக குறையும். ரொம்ப டஃப்பான JEE லெவல் கண்டிப்பாக கேட்க மாட்டான், JEE அட்வான்ஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டான். பட் பேப்பர் டஃப்பாக இருக்கும். தமிழ்நாடு ப்ரெடிக்டட் கட் ஆஃப், கவர்மெண்ட் சீட் வாங்குறதுக்கு அட்மிஷன்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து OC கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குது, 650 இருக்குது. உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், 650 வாஸ் த கட் ஆஃப் மார்க் ஃபார் OC கேட்டகரி 2024 அந்த ஈஸியஸ்ட் பேப்பரில். அதில் தான் 67 பேர் 720 எடுத்தான். பட் ஆனால் இந்த வருஷம் டெஃபினட்டாக 150 மார்க் குறைய போகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு 500 தான் கட் ஆஃப் வரும்ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே, நான் நிறைய அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு 618 இருந்தது, இந்த தடவை என்ன ஆகிடும் 468 ஆகிடும். அதே மாதிரி BCMக்கு 611 இருந்தது, 461 மாறிடும். அண்ட் MBCக்கு வந்து 602 இருந்தது, 452 மாறும். ஓகே, அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அண்ட் SC கேட்டகரி வந்து 513 இருந்தது, 390 மாறும். ஓகே, தட் இஸ். ஆனால் SCA அண்ட் STக்கு வந்து ஒரு 130 தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு ரொம்ப டிக்ரீஸ் ஆகாது. ஏன்னா சில பேர் பயாலஜிலாம் மேனேஜ் பண்ணி எழுதியிருப்பாங்க. MBC கீழே வந்து 130 கட் ஆஃப் குறைன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே, ஸோ OC டு SC வந்து 150, அது கீழே வந்து MBCக்கு, அதுக்கப்புறம் SC டு ST வந்து 130. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்த வருஷம் நீட் எழுதலான்னு சொல்ல கூட நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அண்ட் நம்ம சேனலில் வந்து JP சாம்பியன் அகாடமியில் ரெக்கார்டட் பேச்சஸ் இருக்குது. கிளாஸ் 11 கிளாஸ் 12 வந்து 5000, கிளாஸ் 11 5000, கிளாஸ் 12 5000. jpchampionacademy.com போனீங்கன்னா யூ கேன் பர்ச்சேஸ் த கோர்ஸ். ஓகே, அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கும் அவைலபிளாக வரப்போகுது. ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கூடிய விரைவில் நம்ம போட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் லைவ் கோர்ஸ் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் 7299
392095 இந்த நம்பரில் வந்து யூ கேன் ஜாயின் த லைவ் கோர்ஸ். அதில் வந்து இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து கடைசியாக நீட் எக்ஸாம் முடிகிற அன்றைக்கி வரைக்கும் என்னோட ஃபுல் சப்போர்ட் அதில் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. திஸ் இஸ் ஒரு சின்ன ஃபெயிலியர்லேருந்து தான் நம்ம சக்ஸஸை பார்க்கணும்.